Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா village tour part 2 தான் பார்க்க போறோம். part 1 நீங்க பார்க்கலனா descriptionல லிங்க் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த இடத்துக்கு பேர் தறி கொட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த இடத்துல டவல் நெய்றாங்க. அவங்க எப்படி நெய்றாங்க அந்த டவலை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நூலை அந்த மிஷின்ல போட்டுட்டு இந்த நூலை அந்த சக்கரை மாதிரி இருக்குல்ல, வீல் மாதிரி, அதில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுலேருந்து ஸ்டார்டிங் நூலை எடுத்து நம்ம நூல் பண்டல் செய்கிறதுக்காக தான் இவங்க இந்த ப்ராசஸ் செய்கிறாங்க. நம்ம மிஷின் பார்பிங் கேஸ் இருக்குல்ல, அதுலலாம் நூல் சுற்றுவோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் சுற்றுறாங்க. இப்போ இந்த நூல் எடுத்து அங்கே ஒரு கொக்கி மாதிரி இருக்குது, அதில் மாட்டிட்டு இப்போ அந்த வீல் நல்லா சுற்றுது. அப்படியே நூல் பண்டல் மாதிரி ரெடி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சது. அங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே இப்போ அந்த மிஷினை யூஸ் பண்ணி ரெடி பண்ணது. இப்போ இந்த மிஷின் எதுக்காகனா இதுவும் ஒரு நூல் சுற்றுறதுக்கான மிஷின் தான். இந்த மிஷினை யூஸ் பண்ணி இது மாதிரி நூல் சுத்திப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 மிஷின் கிட்ட இருக்குது. அந்த 4 மிஷின்லையுமே டவல் தான் நெய்கிறாங்க. அவங்க எப்படி இப்போ இந்த டவலை நெய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டவல் எப்படி நெய்கிறாங்கன்றத பார்த்தாச்சு. நாங்கள் போன ஊர் சேலம். சேலம்க்கு பக்கத்துலேயே தான் ஏற்காடு இருக்குது. ஏற்காடுன்றது ஒரு மலை பிரதேசம். ஸோ அதனால் ஏற்காடுக்கு அந்த மலை மேலே போக சொல்ல எடுத்த வீடியோஸ் இதெல்லாம். அங்கே மலை மேலே நம்ம போயிட்டுருக்க சொல்ல நிறைய குரங்குகள் அங்கே இருந்துச்சு. நாங்கள் ஏற்காடுக்கு இந்த கோவிட் டைமுக்கு போனதுனால எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க அலோடு இருந்துச்சு. மிச்சபடி அந்த போட்டிங் அப்புறமா ரோஜா தோட்டம் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்துச்சு. ஒன்லி வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க அலோடு. நான் ஸ்க்ரீனில் 3 வியூ பாயிண்ட்ஸ் தான் காட்டியிருக்கேன். மிச்ச இடத்துக்குலாம் என்னால் போக முடியலை. அந்த 3 வியூ பாயிண்ட்ஸ் என்னென்னா லேடி சீட்ஸ், பொகடா பாயிண்ட், சூசை பாயிண்ட், இந்த 3 தான் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். மிச்ச எல்லா இடத்துக்குமே என்னால் போக முடியலை. ஏற்காடில் நாங்கள் போக சொல்ல எல்லாமே க்ளோஸில் இருந்துச்சு மிச்ச எல்லா இடமும். ஆனால் செம்ம காற்று, அந்த காற்றுக்காகவே அங்கே போகலாம் போல இருந்துச்சு. அவ்வளோ சில்னஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏற்காடு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்காடுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எப்போ போனீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேலேருந்து பார்த்தா கீழே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மலை மேலே ஏறுறதுக்காக ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு கூட நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு இங்கேருந்து பார்த்தா.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மரம் பேர் வந்து மூங்கில் மரம். இது குடிக்கிற தண்ணி. நான் பார்த்த வரைக்கும் ஒன்று சம்புலேருந்து தண்ணி எடுப்பாங்க, இல்லை பம்பு மூலியமாக அடிப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பூவோட நேம் வந்து எனக்கு தெரியலை, ஏன்னா வந்து நான் போகிற வழியில் இந்த பூவை வந்து வீடியோ பிடிச்சேன். ஆனால் வந்து இந்த பூவை வந்து மாலையிலெல்லாம் வச்சு கட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பூவோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். தூரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து புகை வந்து வெளியேற மாதிரி தெரியுதா? இதோட நேம் வந்து என்னென்னா மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். இந்த செடி பேர் வந்து முள்ளு செடின்னுவாங்க, ஏன்னா வந்து இந்த செடியில் வந்து முள்ளாக இருக்கும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த முள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி ஒரு வீடு கூட இல்லை, எல்லாமே வந்து விவசாய நிலம்தான். இப்போ இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா நெல் வந்து விளைவிக்கிறதுக்காக இந்த மண்ணை வந்து உழுது வச்சுருக்காங்க, நாற்று வந்து நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இன்னும் நெல் ஆகலை, இன்னும் வந்து இது பயிராக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னும் வந்து தண்ணியாக இன்னும் ட்ரை ஆகலை அந்த மண்ணில். ஸோ அதனால் வந்து இது இன்னமும் வந்து பயிராக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் டூர் வந்து பார்ட் 2வோட முடியலை, பார்ட் 3யும் இருக்குது. நான் வில்லேஜில் எடுத்த எல்லா வீடியோஸும் பார்ட் 3லேயே போட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் வந்து அந்த வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்ட் 4 போடுவேன். ஸோ அதனால் வந்து உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும், எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் வந்து தண்ணி வந்து நல்லாவே ட்ரை ஆகிருக்கு. பயிர் வந்து நல்லா காஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நெல்லுன்னுவாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சில இடத்துல நல்லா காஞ்சிருக்கு, இப்போ அதெல்லாம் நெல்லாக ஆயிடுச்சு. இது வந்து வாழைத்தோப்பு. இந்த தோப்புக்குள்ளே வந்து நான் போகலான்னு தான் இருந்தேன், பட் வந்து உள்ளே வந்து பாம்பு பூச்சிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வெளில இருந்தே வீடியோ பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.